மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளில் யார் தங்கம் வென்றால் வெள்ளி வென்றான்ற கதையை தாண்டி இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டிகளில் பெண்களை ஆட விடுங்கடா, பெண்களுக்கான போட்டியில் ஆண்களை உள்ள விட்டு ஆட விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனை கடந்த ஒரு வாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனை அல்ஜீரியன் ஈமான் கலீஃப், இந்த கலீஃப்ன்ற லேடிட்டு கிளம்பு. இந்த கலீஃப் பெண் எல்லாம் XY குரோமோசோம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சச்சரவு கிளம்புது. இந்த நிலைமையில தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு ஒலிம்பிக்ல இவங்க தங்கம் வெல்றாங்க. இந்த சச்சரவு எங்க இருந்து கிளம்புது அப்படின்னா, இவங்க குவார்டர் ஃபைனல் இருக்கிறதுக்கு முன்னாடி, யார் இந்த கலீஃப் குவார்டர் ஃபைனலுக்கு வரதுக்கு முன்னாடி இத்தாலியை சேர்ந்த ஒரு பெண் குத்துச்சண்டை வீரர் அவரோட அவங்க களத்துல இறங்குறாங்க. ரெண்டே குத்து தான் மூக்குல. அதோட அந்த அம்மா சொல்லிச்சு, அத்தாடி இதுக்கு மேல நான் அந்த குத்துச்சண்டையில இல்லவே இல்லைன்னு ஓடி போயிருச்சு. அப்போ போகும்போது அந்த லேடி என்ன சொல்லி போச்சுன்னா, பெண்களுக்கான குத்துச்சண்டையில் பெண்கள் அனுமதிங்க, நீங்க எவ்வளவு ஆண்கள் அனுமதிச்சிங்க, நான் எப்படி சண்டை போடுறது? அந்த அம்மா தான் கிளப்பி விட்டு போச்சு. அதுக்கப்புறம் பெரிய அளவில் சச்சரவாச்சு. இவங்க ஏற்கனவே 2022 பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்பதற்கான தகுதி இழந்தவங்க, 2022 மட்டும் கிடையாது 2023 இழந்தவங்க அப்படின்ற முக்கியமான தகவல்கள் வெளியாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த நபர் ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கலாம். கடைசி ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது, தமிழ்நாட்டுக்கு உரிய தகவல், அது கடைசியாக தரேன். இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து இது ஆதாரப்பூர்வமாக கிளம்புது அப்படின்ற விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா அப்பதான் இதுல வெஸ்டர்ன் மீடியா, அது முக்கியமாக மேற்கத்திய நாடுகள் கூடிய மீடியாலாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை பரப்புறாங்க. அது எந்த அளவுக்கு நியாயமானது கிடையாதுன்னு தெரியும். அது என்ன அப்படின்னா, இதுல முதலாவது ஆதாரம் இதுதான். இந்த ஆதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2023 மார்ச்ல இந்த கலீஃப் இருக்காங்க, இவங்க பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்பதற்கு அதுக்கான தகுதி இருக்கு இல்லையா, அந்த தகுதி இல்லை. ஏன் அப்படின்னா, குரோமோசோம் டெஸ்ட் எடுத்ததுனால அந்த தகுதி இழக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா, இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் சொல்றாங்க. இந்த இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் கலப்பின அந்த முக்கியமான விஷயம் இல்லையா, இது 2023 முடிஞ்சிருது. அந்த எலிமினேஷன் நடந்துச்சு இல்லையா, அதற்கான ஆதாரங்கள் வெளியாயிருக்குது. இந்த ஆதாரங்களை எடுத்து இதுவரைக்கும் எந்த வெஸ்டர்ன் மீடியாவும் பேசுறதுக்கு தயாரா இல்லை. இது முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதுல எந்த இடத்துல பெரிய அளவில் சிக்கல் உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் இருக்கா இல்லையா, இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவுடைய துணையுடன், ரஷ்யாவோட ஃபண்டோட இயங்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன், ஏன்னா இவங்க வேணுமே ஒலிம்பிக் போட்டி குறை சொல்ல முயற்சி பண்றாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு தடை இருக்கு இல்லையா, அதாவது மேற்கத்திய நாடுகள் முழுவதும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு பெரிய தடை விதிச்சிருக்காங்க. அதனால டென்னிஸ்ல ஆரம்பிச்சு நிறைய போட்டிகளை ரஷ்யாவால பங்கேற்க முடியல, ஒலிம்பிக்கும் சேர்த்துதான். இந்த இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் ரஷ்யாவுக்கு பின்புலத்துல இருந்து இயங்குது அப்படின்னு இது ஒரு குற்றச்சாட்டை எல்லா அமெரிக்க மீடியாவும் எழுதுறாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, ரெண்டு நாடுகளுக்கு என்ன பிரச்சனை மாத்துறாங்க. இப்ப பிரச்சனை என்ன, இவங்க ஆனா பெண்ணான்றது அந்த பிரச்சனை விட்டு மாத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்ப இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, இத்தாலியை சேர்ந்த அந்த கெரின் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த போட்டியில இருந்து ரெண்டே குத்துல வெளியேறாங்க. வெளியேறதுக்கு அன்னைக்கு யாரு, இத்தாலியன் பாக்ஸிங் ஃபெடரேஷன் என்ன பண்றாங்க, நாங்க சொல்லல, இத்தாலியன் பாக்ஸிங் ஃபெடரேஷன் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புறாங்க. என்னன்னு இமெயில் அனுப்புறாங்கன்னா, நீங்க எதனால இந்த கலீஃப் இருக்காங்களே இவங்களை தகுதி நீக்கம் பண்ணீங்க, இந்த அல்ஜீரியன் பிளேயர் இருக்காங்களே, இந்த அல்ஜீரியாவை சேர்ந்த குத்துச்சண்டை வீராங்கனையான இந்த கலீஃப் அவர்களை எதனால நீங்க தகுதி நீக்கம் பண்ணீங்க, அதாவது பெண்களுக்கான பிரிவுல இருந்து ஏன் தகுதி நீக்கம் பண்ணீங்கன்னு கேட்டு ஒரு இமெயில் அன்னைக்கே பண்றாங்க. எனவே நாங்க பிரச்சனையை ஆரம்பிக்கிற ராஜா, உங்களுக்கு தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்றாங்க. இந்த பிரச்சனையை அத்தோட முடியாம, அதாவது ஆதாரங்களை அடுத்தடுத்து இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் கொடுத்தாலுமே கூட இதுக்கு விடாம அது ரஷ்யான்னு சொல்லவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத்தாலியை சேர்ந்து அந்த ரெண்டு குத்துல வெளியேறிச்சுல அந்த பெண்ணுக்கு இறுதி போட்டியில் என்ன பரிசை ஒலிம்பிக் கமிட்டி கொடுக்குதோ அதை பரிசை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் அறிவிச்சிட்டாங்க. எனவே ரெண்டு அசோசியேஷனுக்கான பிரச்சனையா மாறிடுது. இப்போ இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் எந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டியிருக்கு அப்படின்னா, 2023 தகுதி நீக்கம் செய்யும் போது இங்க இருக்கக்கூடிய டாக்டர் லால் பாத் லேப் ஒன்று, அது டெல்லியில் இருக்குது. அந்த லேப்ல தான் குரோமோசோம் டெஸ்டுக்காக இந்த பிளேயர்ஸ் யாரு, இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் கீழே இந்த அல்ஜீரியன் பிளேயர் இருக்காங்களே, அப்ப பங்கேற்ற எல்லா பிளேயர்ஸுமே தங்களுடைய சாம்பிளை கொடுக்குறாங்க. அப்ப அந்த ரிசல்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 23/3/2023 அன்னைக்கு, மார்ச் 23, 2023 அன்னைக்கு வந்த ரிசல்ட்ல அந்த அல்ஜீரியா சேர்ந்த கலீஃப் அவர்கள் பெண்கள் குத்துச்சண்டை பிரிவில் பங்கேற்க தகுதி கிடையாது சொல்லிடுறாங்க. அதுக்கு காரணமே குரோமோசோம் டெஸ்ட் தான். இது 23. ஆனா இதற்கு முன்பு 22லயும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த டைம் இது டெல்லியில் இருக்கு லேப். இப்ப இந்த லேப் எதுனா டர்க்கியில் இருக்கு. இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் டிப்ன்ற இந்த லேப் என்ன பண்றாங்கன்னா, அப்ப டெஸ்ட் எடுத்துருக்காங்க. அப்பவும் இதே தான் ரிசல்ட். அதாவது 2022 இதே அல்ஜீரியா பிளேயருக்கு பெண்கள் பிரிவில் பங்கேற்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. அதே தான் டெல்லியிலையும் கிடைக்குது. எனவே ரெண்டு வெவ்வேறு நாடுகளில் வேற லேப்ல வேற காலத்தில் ஒரு வருஷம் கேப்ல நடந்த ரெண்டு டெஸ்ட்லயுமே இந்த அல்ஜீரியா பிளேயர் இருக்காங்களே
இவங்களுக்கு தகுதி இல்லைன்ற ரிசல்ட் கிடைக்குது. எது? இந்த குரோமோசோம் டெஸ்ட்ல. ஆனா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிறந்தது பெண்ணா பிறந்திருக்காங்க, சரி. வளர்றது பெண்ணா வளர்றாங்க, சரி. அவங்களுடைய பாஸ்போர்ட்ல கூட அவங்க பெண் தாங்க இருக்குங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்க பெண்களாக ரிஜிஸ்டர் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எது? சமீபத்தில் உட்காந்து. அதுதான் பெரிய அளவில் சச்சரவை கூட்டி விடுச்சு. ஒழுங்கா உட்காந்து இவங்களும் இதே மாதிரி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தோம், அதே மாதிரி ரிசல்ட் இந்த மாதிரி வந்துச்சு, அதனால நாங்கள் உள்ள அனுமதிச்சோம் அப்படின்னு சொன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு பாஸ்போர்ட்ல ஃபீமேல் இருக்குது அதனால அலோவ் பண்ணி சொன்னா என்ன அர்த்தம்? எனவே தான் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி மீது இன்னும் சச்சரவு கூட ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த கேள்வி என்ன எழுப்புது அப்படின்னா, இந்த 2021-22களில் இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் இல்லையா, அவங்க தகுதி நீக்கம் பண்ணதை இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னா, அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கான அடுத்த தகவல் வெளியாயிருக்கு. அவங்க நாங்கள் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஜூன் 2023 இல்லையா, அப்பயே ஒரு இமெயிலை போட்டு அவங்கள்ட்ட அல்ஜீரியன் பிளேயர் இந்த கலீஃப் அவர்கள் எங்களுடைய டெஸ்ட்ல தகுதி வரம்பை இழக்கிறாங்க, எனவே பெண்கள் பிரிவில் அவங்க போட்டியிடுறதுக்கான தகுதியை இழக்கிறாங்கன்ற விஷயத்தை நாங்கள் இதன் மூலமாக தெரிவிக்கப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு இமெயிலும் பண்ணுறாங்க. அது வந்து சேர்ந்தது, அது விஷயமா நாங்கள் பார்க்குறோம். ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பதிலும் சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கல, அப்போ உட்காந்து என்ன போகணும், அடுத்த காலமாக நீ ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு கண்மூடித்தனமாக நீ பாஸ்போர்ட்ல ஃபீமேல் இருக்குன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணினா, அங்கே வந்து XY குரோமோசோம் கூட ஒரு நபர் வந்து பெண்கள் பிரிவில் வந்து மூக்குல நங்குன்னு குத்துனா வச்சுக்கவேன், அவங்க தாங்குவாங்க மாட்டாங்களா? ரிசல்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், இவங்க என்ன டெஸ்ட்ல கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ரிசல்ட்டே வந்துடும். இந்த ஒட்டுமொத்த போட்டிகளில் இந்த குவார்டர் ஃபைனல் ஆகட்டும், இல்லை செமிஃபைனல் ஆகட்டும், இல்லை அதற்கு முன்னாடி தகுதி வரம்புகள் ஆகட்டும், இது எல்லாமே ஃபைனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், இவங்க 5-0 தான். 5 ரவுண்டு வின் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நினைச்சல அந்த இட்டாலி வீராங்கனை கெரினி அவங்களுக்கு எதிரான போட்டியில் தான் ஒரு 2 குத்துல வின் பண்ணாங்க. 2 குத்து அந்த அம்மா ஓடி போயிருச்சு. எனவே எல்லா போட்டியிலும் கூட டாமினேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, அந்த போட்டியை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து எல்லாருமே சொல்ற விஷயம்னா, இது நிச்சயம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட விஷயம். இதில் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டரையோ இல்லை மற்றவங்களையோ இந்த பெண்களுக்கான பிரிவில் நீங்கள் விட்டுருந்தீங்க வச்சுக்கோங்க, ஒரு நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் உள்ள விட்டா கூட பெண்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பெண்களுக்கான பிரிவில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது எந்த விதத்தில் ஒரு சமமான போட்டியை உருவாக்காது அப்படின்னு கிளம்பவே அதுக்கு இங்கே பதில் கிடையாது. ஆனால் அது போல இன்னொரு பதில் ஒன்று வருது. அது என்ன அப்படின்னா, அந்த இட்டாலி வீராங்கனை இருக்காங்களே கெரினி, அவங்கள வச்சு ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்க மன்னிப்பு கேட்க விரும்புகிறாங்க. யார்கிட்ட? இந்த குறிப்பிட்ட அல்ஜீரியா பிளேயர்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க பெண் இல்லையோ அப்படின்னு நான் பேச போய் தான் கிளம்பிடுச்சு, ஏன்னா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கூட என்டிடி கூட போட்டான்னு செய்தி. ஆனால் அந்த பேட்டில் இட்டாலி வீராங்கனை தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் ஒருவேளை IOC அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இவங்க பெண்ணு சொல்லி அங்கீகரித்து அனுமதிச்சாங்கன்னா அதை நாம மறு கேள்வி கேட்க முடியாது. எனவே அந்த விதத்தில் நான் இந்த டெசிஷன் நான் ஏற்றுக்கிறதா செய்வேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. நீங்க அலோவ் பண்றீங்க, அதனால் அதை ஏற்றுக்கணும், நான் ஏற்காம விட்டது தப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை சொல்லலைன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி சம்பந்தப்பட்ட எல்லா தேர்வுலையும் இவங்களால பங்கேற்க முடியாது. ஏன் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியை ஏற்று பேசிட்டாங்களே, அப்படி வந்து உள்ள பிரச்சனை. எனவே இந்த கமிட்டிக்கு கீழே அடங்கி போறதுக்காக அந்த பிளேயர் அதை சொல்றாங்களே ஒழிய இந்த டெஸ்ட்டை நடக்க வேண்டியது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோடைய அடிப்படை பணி. அந்த வேலையை அவங்க பார்க்காம முதலாவது விளக்கம் கொடுக்கும்போது பாஸ்போர்ட்லன்னு சொன்னானுங்க, அதுக்கடுத்து அப்பாலஜிக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் ரஷ்யாட்ட போனாங்க, சுற்றி இதுக்கு தான் வரானுங்க தவிர டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வழியை காணோம். இப்போ பகுதியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க, ஒரு கன்றாவியான பாட்டு. அந்த பாட்டை போட்டது என்ன அப்படின்னா, அந்த வானவில் குரூப்னு ஒரு குரூப், அந்த குரூப் வந்து ஒரு பாட்டை ஒன்று போட்டுச்சு பாருங்க, ஐயோ தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு படி மேலே போய் கிறிஸ்தவர்கள் மிக முக்கியமான நம்பிக்கையா இருக்கக்கூடிய லாஸ்ட் சப்பர் இந்த டாவின்சி அவர்களுடைய மிக முக்கியமான ஓவியத்தை கிண்டல் பண்ண விதமாக அந்த ஒட்டுமொத்த பாட்டை அமைச்சிருந்தாங்க. அதுவும் கிடையாது, அது மட்டும் கிடையாது, அதை பார்க்கவே கன்றாவியா இருந்தது, கேட்கவும் கன்றாவியா இருந்தது. இதுல ஆரம்பிச்சு ஒலிம்பிக் போட்டிகளில் இந்த பாலினம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இல்லையா, இது நடந்துகிட்டு இருக்குது. இது வரதுக்கு காரணமே இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய இந்த முக்கியமாக மேற்கத்திய நாடுகளில் இந்த பிரச்சனை பெரிய தலைவலியாக மாறுது. அது எது வரைக்கும் கொண்டு விட்டுட்டாங்க அப்படின்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆனா பெண்ணா அதை முதற்கொண்டு நீங்க தீர்மானிக்கக்கூடியது, வளர வளர அதுவே தீர்மானிச்சுக்கட்டும் அந்த அளவுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. அந்த ஊரை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த ரைட் ஸ்பேஸ் சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. இதை பல நாடுகள் பெரிய அளவு கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனால் அந்த மேற்கத்திய மோகம் இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்துருக்காங்க. வேற யாரும் கிடையாது, இந்த திமுக குடும்பம் இருக்கு பாருங்க, அது கொண்டு வந்துருக்கு. இது கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னா, இந்த மாதிரி இதுக்கு தலைமை தாங்கி நடக்கிறது யார் தாங்கிறீங்க? உதயநிதி அவர்களுடைய மனைவி கீர்த்தியா உதயநிதி அவர்கள் இதுக்கு தலைமை தாங்கி வேக வேகமாக சிட்டி இந்த லெவலில் மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் ஒலிம்பிக் போட்டியிலையோ இல்லை போட்டியிலே வெற்றி பெறணும்னு வச்சுக்கோங்க, ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வயதை குறைப்பாங்க. 30 வயசு இருக்கிற 28 காட்டுவான், 40 வயசு 35 காட்டுவான். அப்படி காமிச்சு அந்த போட்டியில் போய் வெற்றி பெற நினைப்பானுங்க. இப்போ போட்டியில் வெற்றி பெறனா ஆண் பெண்ணாவே மாறிட்டான். அந்த குடும்பம் ஒரு போட்டு ஒலிம்பிக் போட்டியில் மாறிக்கிட்டுனா இங்கே சென்னையவே மாற்றிக்கிட்டீங்க இந்த திமுக கும்பல். நான் திரும்ப சொல்கிறேன்,
ஓட்டுக்காக இவங்க பண்ற இந்த வேலை இருக்கு இல்லையா, அதாவது மேற்கத்திய நாடுகளை காப்பி அடிச்சு இங்க இறக்கலாம், நான் பெரிய நாலேஜுள்ள ஆளு, நான் ரொம்ப புத்திசாலின்னு காட்டிக்க பண்றது முயற்சி இருக்கு பாருங்க, அது எந்த கர்ண குடும்பமான நிலைமை கொண்டு போய் விடும்னா, இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் பெற்ற குழந்தைக்கு ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாத அளவுக்கு இவங்க போட்டு அமுக்குறாங்க பாருங்க. அதாவது பெற்றோர்கள் மத்தியில் அந்த அளவுக்கு கொண்டு விட்டுருவாங்க. இது எங்கே கொண்டு குழப்பத்தை உருவாக்கும்னா, பெற்றோர்களுக்கு மட்டும் கிடையாது, வளரக்கூடிய குழந்தைகளுக்கே தானா பெண்ணான்ற குழப்பத்தை உருவாக்கிடுவாங்க. ஆகவே ஒலிம்பிக் கமிட்டியோட பிரச்சனை ஒரு பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனை இங்கே பெரிய அளவில் வளரப்போகுது. அதை இந்த ஒலிம்பிக் கமிட்டியை வச்சு உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு அங்கேருந்து ஆரம்பிச்சு இதுக்குள்ள வந்துட்டேன்.